வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 20th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வரையும் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது ஈரானும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைட் ஹார்மூஸை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. நம்ம சின்ராஸ் ட்ரம்ப் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொன்னார், ஹார்மூஸ் ஜோனில் இருக்கிற கன்னி வெடிகளை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ரொம்பவும் பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 450 பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து கப்புள் ஆஃப் ஹவர்ஸில் ஈரான் இல்லை நாங்கள் ஸ்ட்ரைட் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டோம், யூஎஸ் எங்களை வந்து முற்றுகிட்டு இருக்கிறாங்க, அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க அதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஸ்ட்ரைட் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த 2 நாளாக என்ன ஆச்சு அப்படின்னா, 2 நாட்டு தலைவர்களும் ரொம்ப ஹார்ஸான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எஸ்டர்டே நைட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு இருப்போம், ஈரான் வரணும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு மதியம் வரையுமே வந்து ஈரான் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அவங்க வந்து நாங்கள் அந்த பீஸ் டாக்கு நாங்கள் போக மாட்டோம் இஸ்லாமாபாத்துக்கு, இவங்க வந்து இங்கே எங்களை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து ரிமூவ் பண்ணாமல் நாங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டோம், இதை ஓப்பன் பண்ணுறதும் பண்ண மாட்டோம், பீஸ் டாக்கும் போக மாட்டோம், அதனால இதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்க, நாங்கள் வந்து பீஸ் டாக் வரோம், ஸ்ட்ரைட் ஹார்மூஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஈரான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக என்ன நடக்க போகுது, இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, நாளைக்கு நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு மறுபடியும் ஒரு அடி விழுந்துருக்குது, அது என்ன அடி, ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரம்ப்புக்கு ஒரு அடி விழுந்திருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் 2025 ஏப்ரலில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அது வந்து அதுக்கப்புறம் 90 டேஸ்க்கு வந்து பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டையும் வந்து மிரட்டிட்டு இருந்தார். நீ அங்கே ஆயில் வாங்கினா உனக்கு வந்து 100% டேரிஃப் போடுவேன், இங்கே ஆயில் வாங்கினா உனக்கு 500% டேரிஃப் போடுவேன் அப்படின்லாம் எல்லா நாட்டையும் மிரட்டி ஒரு வழிக்கு கொண்டு வந்திருந்தார். யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டு பொங்கி எழுந்து இந்த வந்து அவசர வழக்காக கொண்டுட்டு வந்து அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டு கொண்டு வந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இல்லீகல் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லீகல் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபுல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எந்தெந்த நாடுகிட்ட இருந்து நீங்கள் எவ்வளோ டேரிஃப் வாங்கியிருக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது. அதாவது ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட $166 பில்லியன் அவர் வந்து ரீஃபண்ட் கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா, அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிக்குதோ அதுபடி வந்து $166 பில்லியன் ரீஃபண்ட் கொடுக்குறாரு. அது வந்து 330,000 இம்போர்ட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் 53 மில்லியன் ஷிப்மெண்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து எலிஜிபிளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஃபண்டு 90 டேஸுக்குள்ள 60 நாள்ல இருந்து 90 நாளைக்குள்ள அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகேங்களா, இந்த கலைபுரத்துக்கு மத்தியில் இதுவும் நடந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான், ரீஃபண்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா, லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ஹைல தான் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் நியர்லி 500 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு டோ ஃபியூச்சர். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு 250 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1% ஹைல இருந்துச்சு, பட் க்ளோசிங் வந்து 0.6%. நீங்கள் ஸ்ட்ரைட் ஹார்மூஸை திறக்காமல் போங்க, நான் பாட்டுக்கு ஏறிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் நியர்லி 0.77%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.6% ஹைல க்ளோஸ் ஆகிடுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி லாஸ்ட் ஃப்ரைடே 450 பாயிண்ட்ஸ் ஹையில் ஓப்பன் பண்ணி இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 100 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா,
ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு, அதாவது 24,400 ஓப்பன் ஆகிட்டு 24,250 வந்துச்சு. நியர்லி 150 பாயிண்ட்ஸ் டவுன் வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் 24,370 வந்து அரௌண்ட் வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா. இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 24,365 செட்டில் ஆயிருக்குது. 11 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 78,520 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருது. 26 பாயிண்ட்ஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஒரு பெரிய ஒரு ஹையில் க்ளோஸ் ஆகல. ஏன்னா நம்ம மார்க்கெட்டு இந்த லாஸ்ட் 10 டேஸில் கிட்டத்தட்ட 22,200 24,400 வந்துருக்குது. அதாவது 2,200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது லாஸ்ட் 10 டேஸில். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 220 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது லாஸ்ட் 10 டேஸாக. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டோடைய ரேலி ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பொறுத்தவரையும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டர் பார்த்துடலாம். இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ருப்பி பொறுத்தவரையும் ஸ்லைட்லி டிப்ரிஷியேட் ஆகிருக்குது. அதாவது 40 பைசா 93.13 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஐசிசி பேங்க் நீங்கள் நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது லாஸ்ட் சாட்டர்டே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சொல்ல முடியாது, எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதனால் 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதானி பவர், அதாவது அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்லேயே வந்து அதானி பவர் தான் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக் அப்படின்ட்டு வந்துருக்குது. அதானி போர்ட்ஸ் வந்து பீட் பண்ணிடுச்சு அதானி பவர். இன்னைக்கு நியர்லி 206 or 207 rupees போயிருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து விஇடிஎல், இந்த வேதாந்தா கம்பெனி தூத்துக்குடியில் இருக்குது. இந்த கம்பெனி பொறுத்தவரையும் ஏற்கனவே வந்து டீமெர்ஜருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. May 1 அன்னைக்கு வந்து டீமெர்ஜர் ஆகுது. அதாவது நீங்கள் வேதாந்தா 100 ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஷேர் கிடைக்கும் அப்படின்னா, வேதாந்தா ஒரு 100 ஷேர் இருக்குதா, வேதாந்தா அலுமினியத்தில் ஒரு 100 ஷேர் கிடைக்கும், வேதாந்தா ஸ்டீல் அண்டு அயர்ன் அதில் ஒரு 100 ஷேர் கிடைக்கும், வேதாந்தா பவரில் 100 ஷேர் கிடைக்கும், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸில் 100 ஷேர் கிடைக்கும். ஸோ 100 ஷேர் நீங்கள் விஇடிஎல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 500 ஷேர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். பட் அது என்ன ரேட்டில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா. இந்த அதில் 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் லாங் டேர்முக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ரேலிக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூடு இன்னைக்கு 5% நியர்லி வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. கோல்டு $4,820 பெர் அவுன்ஸுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 98 இருக்குது. யூஎஸ் 10 year பாண்டு ஈல்டு 4.25 இருக்குது. இன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை எல்லாம் போய் தங்க நகையை போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் தங்கமே தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் கடைக்கு போய் நான் போன வருஷம் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் மளிகை கடைக்கு போயிட்டு உப்பு, சர்க்கரை, அரிசி, மஞ்சள் இந்த மாதிரியான பொருளும் வாங்கலாம். அக்ஷய திருதிக்கு இதுதான் முக்கியமாக வாங்கணும். தங்க நகையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நகைக்கடைக்காரங்க விளம்பரப்படுத்தி நம்மளை வந்து அப்படி பண்ணிட்டாங்க. அதனால் மளிகை ஜாமானம் நம்ம வந்து வாங்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு ஏதாவது பொருள் உதவி கொடுத்து உதவலாம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாவே வந்து அக்ஷய திருதிக்கு நமக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஓகேங்களா. ரைட். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணேன், இன்னும் அப்டேட் ஆகலை. 17th ஏப்ரல் தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. டியூஸ்டே பொறுத்தவரையும் HCL டெக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. முக்கியமான ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப் டு ஃப்ரைடே வரையும். ஓகே. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி லோவில் இருந்து கிட்டத்தட்ட 2,200 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட்டு 10 செஷனில். இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். அப்படிங்கும்போது 24,500ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போகிற பட்சத்தில் 24,800ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 25,200. அதாவது வார் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன லெவல் இருந்துச்சோ அந்த லெவல் 25,200. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் 24,250. அதுக்கு அடுத்து 24,100. இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 24,100 கீழே வந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்துக்கலாம்.
இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 வீக்ஸ் சீஸ்ஃபயர் வந்து கம்மிங் வெனஸ்டே அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கு மத்தியில் இப்போ வந்து இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறனால ஏதாவது கேப் அப் கேப் டவுன் வரும் அப்படிங்கிறனால யாருமே வந்து பொசிஷன் வந்து ஓவர் நைட் கொண்டு போகிறதுக்கு விரும்பலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொறுத்தவரையும் நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1 ஹவர் கேண்டிலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். $24,500ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 24,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகும். 24,800 வரையும் போகும். அதனால் 24,500ங்கிறது வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,250, அதுக்கப்புறமா வந்து 24,100. ஒருவேளை 24,100 கீழே வர்ற பட்சத்தில் 23,800 வரையும் வர்றதுக்குனால பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.